இந்தியால கேன்சர் ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரு ரீசென்ட் சர்வேவே சொல்லுதுங்க, அடுத்த 5 டூ 10 வருஷத்துல இந்தியா தான் கேன்சர் கேப்பிட்டலா இருக்கும்னு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம 100% பிளாஸ்டிக் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுனால தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் எங்கேயுமே யூஸ் பண்ணலீங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க, நீங்க தண்ணி குடிக்கிற பாட்டில்ல இருந்து, சாப்பிடுற சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து, மசாலா பாக்கெட்ல இருந்து, அப்புறம் ஹோட்டல்ல நீங்க ஃபுட் ஐட்டம் வாங்குனாலும் சரி, இல்ல பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட பேக்டு ஃபுட் ஐட்டமாலும் சரி, எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. அது ஒன் டைம் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, ரீயூசபிள் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் கப்பா இருந்தாலும் சரிங்க, பிளாஸ்டிக் தான். அது கண்டிப்பா கேன்சர் உண்டாக்குங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ரோட்டோரத்துல கிடைக்கிற பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாங்க நம்ம ஆடு, மாடெல்லாம் திங்குதுங்க. மாட்டோட பாலுல பிளாஸ்டிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாரி பிளாஸ்டிக் பேக் சாப்பிடுறதுல. அதே மாரி ஆட்டோட மீட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாரி மனுஷனுக்கு இருக்கிற பிளட் வெசல் கிளாட், அதாவது ஹார்ட் அட்டாக் வரப்ப அந்த பிளட் கிளாட்ல வந்து ரிசர்ச் பண்ணா அதுலயும் பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவாய்ட் பிளாஸ்டிக், அவாய்ட் கேன்சர்ங்க. அதே மாரி ஹோட்டல்லாம் போனீங்கன்னாங்க, நீங்க உங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ல தண்ணி குடிச்சுக்கங்க. அதே மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல போய் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிக்கங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.